அவர் சுதந்திரண்ட அவர் எடுபடி வால் அதுதான் சொல்லுவார். நாங்கள் கேட்க விரும்புகிறோம், அவரை காத்து கேட்குறேன். சுயநிர்ணய உரிமைண்டா என்ன, எப்படி சுயநிர்ணய உரிமை பாவிக்கிறேன்னு சொல்லுவாப்போ காய்ச்சி போட்டு தமிழ் பொது வேட்பாளர் பற்றிக்காது. சுயநிர்ணய உரிமை என்பது அந்த மக்கள் தங்களுடைய தலைவிதி எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிறான், அதான் பொதுமக்கள் வாக்கெடுப்பு. அதுக்கு அங்கே அது இல்லாமல் வேறு எதுவும் அர்த்தம் இருக்க சொல்லட்டும், நாங்கள் அதை கேட்குறோம். அதை விட சும்மா அப்படி தான் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். அவருக்கு 60 கோடி கொடுத்துருக்கு, இப்படி எத்தனையோ எல்லாம் மேலாளர்களுடன் கீழாளர்களுடன் எல்லாம் நடத்தி நாசம் வருங்கோ. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தளவில் போராட்டங்கள் ஆரம்பிக்க என்ன சொல்லப்பட்டது, இவரால் முடியாது. முப்படைகளையும் கொண்டு வந்து ஒரு நடைமுறை அரசாங்கத்தை கட்டி எழுப்பி இன்றைக்கு சர்வதேசத்தில் இன்றைக்கு கொண்டு வர அளவுக்கு போராட்டம் வளர்ந்தது. அது முடியாண்டில்லை. ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்லுவேன், இதெல்லாம் வராது, சரி வராது, இது நிற்கும் போகும். அது இதில் கோரிக்கை இன்றைக்கு உலகம் இன்றைக்கு எத்தனையோ நாட்டு பிரதமர்கள் இனப்படுகொலை சர்வதேச நீதி வேண்டும் என்றது வந்திருக்கிறார் என்றால், அமெரிக்க காங்கிரஸிலேயே ஒரு சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு வர வேண்டும் என்ற 10 பேரோட ஒரு தீர்மானம் வந்திருக்கிறார் என்றால், அந்த தீர்மானம் நிறைவேறுகின்ற நிலைமைக்கு நாங்கள் அனுசரணையாக சாதகமாக செயற்பட வேண்டும். அதெல்லாம் நாங்கள் சொல்ல இவங்களுக்கு வேண்டும் வேண்டாம் திரிஞ்சு போட்டு திருப்பியும் அடி வாண்டி கொண்டு ஓடி போய் என்ன நக்கரக்கா போய் நிற்கிறது. எங்களுக்கு தேவை எது என்பதை நாங்கள் கேட்டால் தான் மற்றவர்கள் உதவிக்கு வருவார்கள். அது ஒரு குடும்பங்கள்லேயும் ஒரு ஊர்லேயும் சரி ஒரு பிரச்சனைக்கு பொதுவானது. எங்களுக்கே அது வேண்டாம் இருந்தோட என்ன வேணும். அப்போ 13 கிலோ போய் கொண்டிருக்கோம், அப்போ என்ன செய்ய போறீர்கள்? என்ன எல்லாம் அவரோட சேர்ந்து என்ன உறிஞ்சி விட்டு பயில ஆட போயிடுவோம் தமிழர் எல்லாரும் சேர்ந்து. ஏமாறுறதுக்கு ஒரு அளவு இருக்கணும். அதை இது வேறு எப்போ புரிய போகிறார்கள். இப்போ இன்றைக்கு 9வது ஜனாதிபதி தேர்தல், இது என்ன சொல்லிடுற பார்ப்போம். 21ஆம் தேதிக்கு எந்த கட்சி என்று ஆதரிக்கிறான்னு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு ஒரு கதை விடுவிடும். இவன் சொல்கிறாள் கையை காட்டுறாரு வெள்ளி வேறு தோப்பாரோட பிறகு தெரிய வரும். 22ஆம் தேதி எங்களுக்கு தெரிய வரும். எத்தனை நேரம் வந்து போனேன். ஒரே ஒரு கதன் வண்டிகள் 2015 பறவை வச்சு, என்ன பறவை, அன்னப்பறவை. அன்னப்பறிச்சு 2010 வந்து ஓட்ட. இன்றைக்கு சரத்பன்சா என்ன செய்கிறார், அவர் ஓட்ட அடிவண்ண காரை கொண்டு திரிகிறார், ஆள் இல்லையா. அவரை தான் நம்பி போட்டுகள் 2010. 15 அன்னப்பறிச்சியை போட்டு வண்டிகள் வேண்டாம் பகிரங்கமாக சொன்னான் எங்களோட கூட்டத்தில், தமிழ் தேசிய கூட்டமைப்பில். அமெரிக்கா இந்தியா இந்த ஆதரவோட ஒரு தீர்மானத்தை கையெழுத்து போட்டு சொல்லி கேளுங்கொண்டு முடியாண்டுகள் இன்றைக்கு நடந்த ஏமாற்றப்பட்டிருக்கேன். 2020 19 திருப்பி அன்னப்பறிச்சியை கொண்டு வந்தார் சஜித்துக்களால். இப்போ அன்னப்பறிச்சி இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்கோ தெரியல, அல்ல அன்னப்பறிச்சிக்கும் குரங்கம்மா வந்துட்டு தெரியல. இப்போ வந்து அவர் டெலிஃபோன் பண்ணி வாரி வரார், இவர் இங்கால ஐயா கேஸில் வரார். அவர் அவட்டார் திசையறி ஏதோ கண்டுபிடிக்கிறார். எல்லாம் நாசம் வரத்து தமிழனை கெடுத்துக்கு போட்டு வந்து நிற்கிறோம். எவர் வந்தாலும் தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கின்றோம்ன்றதை உலகத்துக்கு காட்டுவதற்கு அது நல்ல விடயம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை விட்டு சிங்கள வேட்பாளர் நல்லா இருக்கிறோம். சிறுத்தவங்க ஜெயசூரியா இருக்கிறார், தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டிருக்கார். ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவிற்குடைய ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய சொல்கிறார் உச்சமச்சம். அவர்களளவு சொல்கிறதுக்கு அளவுக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு வக்கில்லாமல் இருக்கிறன்றால் எங்களை வேதனையாக இருக்குது. சிங்களவருடைய எல்லாரையும் இப்படி சொல்லாங்க. சிறுத்தவங்க ஜெயசூரியா சிங்களவர் தான். தமிழில் மொழி சுதந்திர கீதம் பாடணும் அடிவண்டார் கொழும்பில். இன்றைக்கும் அந்த கொள்கையை மாற்றல. அதே மாதிரி அமரர் விக்ரமாகரனார் டாக்டரும் அதே மாதிரி தான். இப்படி ஒரு சிலர் இருக்கிறார் விரல் விட்டு எண்ணக்கூடியவர், முழு பேரும் அல்ல. அதை நாங்கள் பார்ப்போம். ஆகவே இதை மக்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்திலே இந்த ஜனாதிபதி தேர்தலை பாவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.